நானே கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 49 அதிகாரம் வசனம் 23. நானே ஆண்டவர், எனக்காக காத்திருப்போர் வெட்கம் அடைய மாட்டார். ஏசாயா 49 அதிகாரம் வசனம் 23. I am the Lord. No one who waits for my help will be disappointed. Isaiah chapter 49 verse 23. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ பெற்றோராகிய நாம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த போதிலும் நமது பிள்ளைகளில் சிலர் கர்த்தரை விட்டு தூரம் போய் விடுவதை கண்டு வேதனைப்படுகிறோம். அவர்களது சிறுவயதாயிருக்கையில் அவர்களுக்கு வேதம் வாசிக்க கற்றுக் கொடுத்து ஜெபிக்க பழக்கிவிட்டு சபைக்கு செல்வதை வழக்கமாக்கி அவர்கள் மேல் அளவற்ற அன்பு செலுத்தி வந்திருந்த போதும் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளினால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு வழுவி போனது நமக்கு துயரத்தை தருகிறது. அவர்களுக்காக நாம் வருட கணக்கில் ஜெபித்தும் அவர்களிடம் ஒரு மாறுதலும் ஏற்படாமல் இன்னும் நிலைமை மோசமாவது வருத்தம் அளிக்கிறது. பொருளாசை, மாம்ச இச்சை, கேளிக்கைகள் போன்றவை அவர்களை குருடாக்கி விட்டிருப்பதை காணும் நாம் கர்த்தரிடத்தில் அவர்கள் திரும்பாவிட்டால் அழிந்து போய்விடுவார்களோ என்று எண்ணும் நிலைக்கு வருகிறோம். குடும்பத்தினர், உறவினர்களுக்காகவும் பல சமயங்களில் நாம் காத்திருந்து ஜெபிப்பதுண்டு. சில சமயம் இனி ஜெபிப்பதால் என்ன பிரயோஜனம் என நினைத்து ஜெபத்தையே விட்டுவிடும் நிலைக்கும் தள்ளப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என வேதம் கூறுகிறதல்லவா? அவர்கள் பொதுவாக வெட்கப்படுவதில்லை என்றோ சில வேளைகளில் வெட்கப்படுவதில்லை என்றோ கூறப்படாமல் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம், நமது தேவன் உண்மையுள்ளவர் என்பதால் அவர் தம்மேல் நம்பிக்கை வைக்கும் பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார் என்பதே. நமது பிள்ளைகள் அல்லது மருமக்கள்மார் வீட்டை விட்டு போய்விட்டாலோ அல்லது தவறான உறவுகளில் சிக்கிக் கொண்டாலோ அல்லது கர்த்தருக்கு நேரம் கொடுக்காமல் உலக வேலைகளில் மூழ்கி கிடந்தாலோ நாம் கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொள்ளுதல் அவசியம். அவர்களது தவறான தெரிந்து கொள்ளுதல் அல்லது அவர்களது தவறான சூழ்நிலைகள் நமக்கு வேதனை அளித்தாலும் அவர்களின் முடிவு என்னமாயிருக்குமோ என நாம் கவலைப்பட தேவையில்லை. அன்பானவர்களே, கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையை வைத்து அவரிடம் நம் விண்ணப்பங்களை தொடர்ச்சியாய் ஏறெடுத்து நமது பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கும் அந்தகார சக்திகளிடமிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். ஆகவே நாமும் முழு நம்பிக்கையுடன் ஜெபித்து மற்றவர்களையும் அவர்களுக்காக ஜெபிக்க வைத்து ஜெயத்தை பெறுவோம். கர்த்தர் கிருபையால் ஒரு நாள் நமது பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்று மகிழும் நாள் வெகு சீக்கிரத்தில் வரும். ஜெபம். தேவனே, வழி தப்பி தெரியும் எங்கள் பிள்ளைகள், உற்றார், உறவினர், சகோதர சகோதரிகளுக்காக உம்மிடம் வருகிறேன். உமது வாக்குத்தத்தங்களை நம்பி பொறுமையுடன் காத்திருந்து அவர்களது மனம் திரும்புதலை காண கிருபை செய்தருளும். அதுவரை அவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.